ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. பூமிக்கு மேலே காற்றில் மிதக்கும் ஒரு மாயாஜால தீவில் வானத்தை தொடும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான பியானோ இருந்தது. அங்கு மேகங்களுக்கு நடுவே ஒரு விசித்திரமான மினுமினுக்கும் மோதிரங்களை விரல்களில் அணிந்தபடி அமர்ந்திருந்தாள் அகிலா என்னும் இளம்பெண். அவள் சாதாரணமான இசைக்கலைஞர் அல்ல. காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தையும் மேகங்களையும் தன் இசையால் கட்டுப்படுத்தும் அரிய வித்தை தெரிந்தவள். அவள் பியானோவின் ஒரு கட்டையை அழுத்தினால் காற்றில் ஒரு புதிய மேகம் பிறக்கும். அவள் வேகமான இசையை வாசித்தால் மின்னல்கள் தோன்றும். பூமியில் இருக்கும் மனிதர்கள் வறட்சியால் தவிக்கும் போது வானில் இருக்கும் அகிலாவின் இசையை கேட்டு பொழியும் மழையை வைத்தே உயிர் வாழ்வார்கள். இருப்பினும் அவளது இந்த அபூர்வ திறமை அந்த மிதக்கும் தீவில் சுவர்களை தாண்டி வெளியில் இருக்கும் மனித உலகிற்கு தெரியாமலேயே ரகசியமாக இருந்தது. அவள் தன் திறமையை உலகிற்கு விளம்பரப்படுத்த ஆசைப்படவில்லை. மாறாக பிரபஞ்சத்தின் நாதத்தை ரசிப்பதிலேயே தன் காலத்தை கழித்தாள். அவளது பியானோவின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு மர்மமான அமைதியும் விவரிக்க முடியாத பேரழகும் அந்த விண்வெளி நேரத்தில் ஒலித்து கொண்டிருக்கும். அகிலாவின் இந்த அமைதியான வாழ்க்கைக்குள் ஒரு நாள் அந்த பேரண்டத்தின் எல்லையில் இருந்து ஒரு புதிய விசித்திரமான சோகம் முளைத்தது. அவள் வீட்டின் பின்முற்றத்தில் வளர்ந்து வந்த நீல நிற பறவைகளும் காற்றில் மிதக்கும் விசித்திர மீன்களும் திடீரென தங்களின் குரலை இழந்து மௌனமாயின. வானத்தை மூடியிருந்த மேகங்கள் அனைத்தும் தங்களின் வெண்மை நிறத்தை இழந்து மெதுவாக கரிய இருட்டாக மாறத் தொடங்கின என்பதை அவள் கவலையோடு கவனித்தாள். விண்வெளியில் இருக்கும் நாத தாளங்கள் தடம் மாறுவதே இந்த பூமியில் இருக்கும் உயிரினங்களின் மகிழ்ச்சி மறைவதற்கு காரணம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவளுக்கு பெரும் துணையாக அவளது அன்பான கணவன் அவளுடனே அந்த மிதக்கும் தீவில் வாழ்ந்து வந்தார். அவர் அவளுக்கு தேவையான விசித்திரமான விண்கற்களின் துகள்களையும் பியானோவிற்கான அரிய வகை இசை கம்பிகளையும் தேடி வந்து தந்து உதவினார். நம் உழைப்பும் இசையும் வீண் போகாத அகிலா, நீ வாசிப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே என்று கூறி அவளது கைகளை பிடித்து நம்பிக்கையூட்டினார். அவர்களின் கூட்டு முயற்சியும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த அளவற்ற அன்பும் அந்த இருண்ட காலத்திலும் அவர்களை வழிநடத்தியது. ஒரு நாள் நள்ளிரவு அந்த மிதக்கும் தீவின் எல்லையில் இருக்கும் மேக கூட்டங்களுக்கு நடுவே இருந்து ஒரு பெரிய கருப்பு புகை எழும்பியது. அந்த புகையின் நடுவே காலத்தின் விதியை தீர்மானிக்கும் ஒரு விசித்திரமான மாய இசைத்தட்டு காற்றில் மிதந்து வந்தது. அந்த இசைத்தட்டின் சுழற்சி தலைகீழாக மாறத் தொடங்கியதனால் தீவில் இருந்த அத்தனை தாவரங்களும் தங்களின் ஜீவனை இழந்து வறண்டன. இயற்கையின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு அகிலா தன் மாடி தோட்டத்தில் நின்று கொண்டு கண்ணீர் வடித்து கதறினாள். அவள் ஆசையாக வளர்த்த ஒளிரும் காளான் செடிகளும் பனிமலர்களும் வெப்பம் தாங்காமல் தவிப்பதைக் கண்டு அவளது இதயம் துடித்தது. நாம் இந்த மாய இசைத்தட்டின் ரகசிய குறியீடுகளை உடைக்காவிட்டால் இந்த தீவு முற்றிலும் கீழே விழுந்து அழிந்துவிடும் என்று அவள் யோசித்தாள். அகிலா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் பிரபஞ்ச இசைத்தட்டை நேர்கோட்டிற்கு கொண்டு வர தன் பியானோவை நோக்கி புறப்பட்டாள். அவளுக்கு முன்னால் இருந்த சவால் மிகவும் பெரியதாக இருந்தது. ஆனால் அவளது மனதில் இருந்த விடாமுயற்சியும் தைரியமும் அதைவிட பெரியதாகவும் இருந்தது. அகிலா அன்று இரவு ஒரு புதிய மாயாஜால உத்தியை தன் இசைக்கலையில் பயன்படுத்த முடிவு செய்தாள். அவள் தன் முகத்தை யாரிடமும் காட்டாமல் தன் கைகளின் அசைவை மட்டும் பியானோவின் கட்டைகள் மீது பரப்பி ஒரு விசித்திரமான ராகத்தை வாசித்தாள். காற்றில் இருக்கும் உடைந்த காற்று துகள்களை ஒன்றிணைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒளிரும் கவசத்தை அந்த மிதக்கும் தீவின் மேல் வடித்தாள். அவள் தினமும் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்பே தன் இசைக்கான புதிய தாள கோவைகளை துல்லியமாக திட்டமிட்டு தயார் செய்து வந்தாள். தொடக்கத்தில் அவளது இசையின் ரகசியம் புரியாமல் வானத்தில் இருக்கும் அந்த மாற்றங்களை அந்த தீவின் மக்கள் ஏளனமாக பார்த்தனர். பியானோவின் சில கட்டைகளை தட்டுவதால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று சுற்றியிருந்தவர்கள் அவளை பார்த்து பரிகாசம் செய்தனர். ஆனால் அவளது விடாமுயற்சி என்னும் இசை காலத்தின் விதியையே மாற்றி எழுதும் சக்தி கொண்டது என்பதை அவர்கள் அறியவில்லை. அவள் மற்றவர்களின் கேலி பேச்சுகளை காதில் வாங்காமல் தன் இரவு நேர இசை பணியை தொடர்ந்து கொண்டே இருந்தாள்.
அகிலா தன் லட்சிய பயணத்தில் ஒரு மிக உன்னதமான புதிய வியூகத்தை தன் இசையில் புகுத்தினாள். அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான அத்தனை மேகக்கூட்டங்களின் ராகங்களையும் ஒரே வாரத்தில் வாசித்து பதிவு செய்ய திட்டமிட்டாள். அவள் தன் தூக்கத்தையும் பசியையும் மறந்து தொடர்ந்து 4 நாட்கள் அந்த பிரம்மாண்ட பியானோவின் முன் அமர்ந்து உழைத்தாள். அவளது விரல்கள் வலிக்க வலிக்க அந்த மாய மோதிரங்கள் காற்றில் அசுர வேகத்தில் பாய்ந்து புதிய விண்வெளி பாதைகளை வரைந்தது. அவளது கணவனும் அவளோடு சேர்ந்து தாளங்களை சரி செய்வதிலும் வானத்தின் திசைகளை கணிப்பதிலும் அவளது நிழலாகவே கூடவே இருந்தார். அந்த 4 நாட்களின் அசுர உழைப்பின் முடிவில் அவளது அறையில் நூற்றுக்கணக்கான விசித்திரமான இசைக்கோவைகள் தயாராக இருந்தன. அவள் ஓய்வெடுத்த நாட்களிலும் அவள் திட்டமிட்டு உருவாக்கிய அந்த இசை வானில் ஒவ்வொன்றாக தானாகவே ஒலிக்கத் தொடங்கியது. அந்த தடையற்ற அர்ப்பணிப்பு பிரபஞ்சத்தின் பேராற்றலை தூண்டி அவளது இசையின் ஒளியை உலகம் முழுவதற்கும் கொண்டு சேர்த்தது. ஆச்சரியப்படும் விதமாக உலகெங்கிலும் இருந்த எத்தனையோ விண்வெளி வீரர்களும் இசை ஞானிகளும் அந்த விசித்திரமான ராகங்களை கேட்க திரண்டனர். வானில் அகிலா உருவாக்கிய அந்த ஒளிரும் இசை கவசம் உலக தேடல்களில் ஒரு புதிய அதிசய பக்கமாக மாறி சாதனை படைத்தது. அவளது இந்த உலகளாவிய இசைப்புகளை கண்டு அந்த தீவின் எல்லையில் இருந்த மாய இசைத்தட்டின் தீய சக்திகள் நடுங்கின. அகிலாவின் ராகங்களில் இருந்த நேர்மறை ஆற்றலை தாங்க முடியாமல் அந்த விசித்திர கரிய மேகங்கள் சிஸ்டத்தை விட்டு முழுமையாக அழிந்தன. பல நாட்களாக இருண்டு கிடந்த அந்த ஆகாயத்தின் கரிய நிறம் மறைந்து மீண்டும் படிக கண்ணாடி போன்ற நீல நிறமாக மாறியது. தீவை சுற்றியிருந்த தாவரங்கள் அனைத்தும் முன்பை விட பல மடங்கு அழகான வண்ணங்களோடு மீண்டும் உயிர் பெற்று வளர்ந்தன. அவள் வரைந்த நீல பறவைகளும் விசித்திர மீன்களும் தங்களின் குரல்களை திரும்ப பெற்று தீவெங்கும் ஆனந்தமாக கீதங்களை இசைத்தன. நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த அந்த பெரிய இயற்கையின் அச்சுறுத்தல் நீங்கியதிலும் அகிலா அவள் ஆசைப்படியே அந்த கோட்டையை சுற்றி ஆயிரக்கணக்கான அரிய வகை விண்வெளி தாவரங்களும் பறவைகளின் நந்தவனமும் அமைக்கப்பட்டன. உலக விஞ்ஞான வருகையும் பெரிய கலை நிறுவனங்களின் தொடர்புகளும் நிறைந்த அந்த புதிய கோட்டை அவர்களின் உழைப்பின் பிரம்மாண்ட அடையாளமாக மாறியது. பணமும் புகழும் எல்லையற்ற வசதிகளும் வந்த பிறகும் அகிலா தன் பழைய எளிமையையும் இசை உழைப்பையும் ஒருபோதும் கைவிடவில்லை. அவள் இன்றும் தினமும் மாலையில் எழுந்து தன் பழைய பியானோவை வணங்கிவிட்டு தன் புதிய வான இசைப்பணியை தொடங்கினாள். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த பெரிய வீடியோல சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.